வெல்கம் டு சோழி சை சமையல். இன்றைய வீடியோவில் மருத்துவ குணம் நிறைந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம். இதில் முருங்கைக்காயும் சேர்த்து வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளுப்பருப்பு வேகிறதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில். இதில் 1/4 கப்பு கொள்ளு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து உடச்சதே நாங்கள் வச்சுருக்கோம். இதை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதிலே முருங்கைக்காயை போட்டு வேக விட்டுக்கலாம். பருப்பு வேகும் போதே முருங்கைக்காய் வெந்துடும். கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மூடி வச்சு வேக விடுவோம். ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். முருங்கைக்காயும் பருப்பும் அரை வேக்காடு வெந்திருக்குது. இந்த டயத்தில் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் முருங்கைக்காயில் பருப்புலலாம் சாரும். உப்போடு சேர்ந்து வேகட்டும். முருங்கைக்காயும் பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்குது. இந்த டயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் நம்ம சேனல்லே போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சிருக்கிறேன். இதிலே இந்த அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். சாம்பார் தூள் புளியெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வேறு அடுப்பில் மாற்றி வச்சுக்கிட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இந்த கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உள்ள ஹீட்டானது, அதனால் நல்லெண்ணெய், வெந்தயம், ஜீரகம்லாம் போட்டுதான் தாளிக்கலாம். ஹீட்டை குறைக்கும். எண்ணெய் காயும். இந்த எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஃபஸ்ட்டே போட்டால் கருகிரும். கடுகு ஜீரகம்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப்பு அளவு உரிச்சு நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே 2 தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்ச தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நம்ம குழம்புல கொட்டிடலாம். லாஸ்ட்டில் தாளிச்சு போட்டினா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே தாளிக்கிற லாஸ்ட்டில் தாளிச்சு பாருங்க. எல்லா சாம்பார் குழம்புமே நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வேகுது. இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி இலை எடுத்து வைக்கலாம். இறக்கும் போது பூண்டு மிளகை தட்டி போட்டு இறக்கணும். எங்கள் அம்மா அந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க. எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். இன்னைக்கு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு பல்லு தோலோடு எடுத்து வச்சுருக்கிறேன். தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் போட்டுக்கலாம். வறுத்து உடச்சி கொள்ளு குழம்பு வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அம்மா இந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடே அதிகமாக சொல்லும் இந்த குழம்பு வச்சா. பூண்டு மிளகு போட்டது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொள்ளுப்பருப்பு முருங்கைக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த குழம்புக்கு பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் டேஸ்ட்டான இந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு அம்மா கை பக்குவத்திலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுக்கோங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.